வருமானம் இப்போ வாழும்போது கேட்டா நல்லா வாழலாம். யாரையும் ஏமாத்த வேண்டாம். நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு சந்தோஷமா எவ்வளவு அழகா வாழலாம். யோசிச்சு பாருங்க. இப்போ வேலை வேணும் வேலை வேணும்னு அலையுறான். அவர் குரு சொல்றார், உட்காருப்பா. யார்கிட்ட? விவேகானந்தர்கிட்ட. விவேகானந்தர் BA ஹானர்ஸ் படிச்சிருக்கிறார். அந்த காலத்துல BA ஹானர்ஸ் படிச்சா ஒரு ப்ரொஃபசர். காலேஜ்ல நேர எடுப்பாங்க, ப்ரொஃபசர் போஸ்ட் கிடைக்கும். ஜெமினி கணேசனும் BA ஹானர்ஸ் தான். படிச்சு முடிச்ச உடனேயே சென்னையில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் காலேஜ், தாம்பரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்தார். கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு தான் அப்புறம் ஜெமினி ஸ்டுடியோல வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சார். ஆரம்பத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு BA ஹானர்ஸ் படிச்சு விவேகானந்தர் அப்படிதான் BA ஹானர்ஸ் படிச்சுட்டு காலேஜ்ல ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு நினைச்சிருக்கும் போது நான் அதுதான் முதல்ல ஒண்ணு சொன்னேன். உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தா அந்த கேள்விக்கு விடை கிடைக்கலன்னா அந்த மனசை அடங்கவே அடங்கும், விடவே விட. நீங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தாலும் சொல்லலாம். வெளியூர் போனாலும் இந்த மனசோட தானே போவீங்க. இந்த நாட்டை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போனாலும் அங்க போன கூட அது குடையும். இதுக்கு என்னடா விட, இது எப்படிடா, இது என்னன்னு யார்கிட்ட கேட்கறது அப்படி தேடும். ஏன்னா அதுக்கு ரிப்ளை வேணும். ஞானத்துல நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடமே தான். உனக்கு என்ன டவுட் அதை கேளுன்னு தான் சொல்லுவேன். என்கிட்ட வந்தவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா என்ன டவுட் சொல்லுங்க, எனி டவுட். எந்த விஷயத்தை சொன்னாலும் உபதேசம் முடிச்ச உடனே கேட்பேன், ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா. ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த சந்தேகத்துலதான் இருக்குது உங்களுடைய சந்தோஷம். அது தெரியல உங்களுக்கு. மனசுல ஒரு சந்தேகம் எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாதும்பா. இட் மேபி பட் உனக்கு சந்தோஷம் என்ன, நீ சொல்ல வேண்டிய குருட்ட சொல்லிதான் ஆகும். நீ சொல்லலைனாலும் அவங்களுக்கு தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீனே சொல்லாத போது நான் எதுக்கு அதை சொல்லணும், நான் எதுக்கு அதை சரி பண்ணணும்னு நினைச்சிருவோம். பொய்மைக்கும் ஞானத்துக்கும் ஒத்து போகாது. அதான் சொல்றது, ரொம்ப உண்மை இருந்தாதான் குரு பலனே கிடைக்கும். இல்லைன்னா குரு 15 வருஷம் இருந்தாலும் பிரயோஜனப்படாது. புரியுதா? அப்ப விவேகானந்தர் வேலைக்கு அலையிறாரு. ஆனா அவரால் வேலை பார்க்க முடியாதுன்னு தெரியுது. நம்மளால வேலை பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு குடைச்சல் இருக்குது. Where is God? Who is God? இங்க பார்த்தா கிறிஸ்டியானிட்டில ஒரு காடை சொல்றாங்க, இந்து மதத்துல ஒரு காடை சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் இஸ்லாமியர்கள் காடை சொல்றாங்க, புத்திஸ்ட் அவங்க சொல்றாங்க. எது உண்மையான கடவுள், எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறார்? இந்த கொஸ்டினுக்கு விட வேணும். என்னால போய் காலேஜ் எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, விளக்கம் பண்ண முடியாது. அப்பதான் ஓடி வார ராமகிருஷ்ணர்கிட்ட, ஐ ஹாவ் a doubt with me, can you clear it now, you please sit ன்னாரு. உடனே சொல்லிட்டாரு, I can clear it, you sit. உட்கார்ந்தார். உட்கார்ந்தவரை 3 நாள் உட்கார வச்சார். சாயங்காலம் போக சொல்லுவாரு, மறுநாள் வாம்பாரு, சாயங்காலம் போக சொல்லுவாரு, மறுநாள் வர சொல்லுவாரு. 3 நாள் அவரை உட்கார வச்சு அதுக்கு பிறகு இவர்கிட்ட கேட்கணும், உனக்கு என்ன டவுட் சொல்லுன்னு. இந்த 3 நாள் என்ன சொல்லுன்னா, கண்ணை பூத்திட்டு உட்கார்ந்துட்டு உனக்கு விட கிடைக்கணும். நீங்க சைலண்டா இருந்தாலே யூ கேன் கெட் ஆல் தி ஆன்சர்ஸ். ஏன்னா மனத்தினுடைய கேள்விக்கு விடை மனதிற்குள் தான் இருக்கிறது. அது நமக்கு தெரியல, வெளியே இல்ல. உங்களுக்கு வேண்டிய மருந்து வெளியில கிடையாது. இந்த பாடிக்கு வரக்கூடிய நோய்க்கு ஒரு மருந்தும் வெளியே கிடையாது. நீங்க வெளியே கொடுத்ததெல்லாம் ஓவர் டோஸ், உள்ளுக்கே இருக்குது. இந்த காட்டுவாசி எல்லாம் பாருங்க, ஒரு நோய் கிடையாது. ஏதாவது முள்ளு குதிச்சுன்னா நாட்டுக்கு எச்சியை தொட்டு அதுல தடவும் போயிடும். பாம்பு கடிச்சுன்னா அப்படி காதி கையில வச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு அதை வச்சு தேய்ச்சி எடுத்துருவான். அப்படி விஷம் வெளியில வந்துடும். இவன் காரணியில இருக்குது. நிறைய பேர் இருக்கு. யூரினை கூட மருத்துவமா பிடிச்சிருக்காங்க. சாதாரணம் இல்ல. ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த இன்ஜெக்ஷன் போட வருவாங்க கையில எல்லாம். அந்த இன்ஜெக்ஷன் போட்டாச்சுன்னா உடனே பசங்கள்ட்ட போயிட்டு ஒண்ணுக்கு இருந்து அதுல தேய்ச்சி விட வலிக்காத பேருண்டாக்கும். அந்த யூரின் எடுத்து அதுல போட்டு தேய்ச்சிருவோம். அந்த மருந்து பலம் எடுத்து போயிடும். அப்ப உடம்புல இருக்கக்கூடிய கழிவு கிடையாது. கழிவையும் நீங்க என்ன பண்ணலாம், இப்பமே சயின்டிபிக்கா அதெல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு தண்ணிய இல்லையா ரிவர்ஸ் வாட்டர் எடுக்கிறாங்க. ரொம்ப கழிவு நீரை கூட நல்ல நீரை மாற்றக்கூடிய, கடல் நீரையே குடிநீரை மாற்றக்கூடிய அளவுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க.
அப்ப இதெல்லாம் அந்த காலத்திலே பண்ண சார். இன்னைக்கு சயின்ஸ் தான் பண்ணுது. ஞானத்துக்கு முன்னால சயின்ஸ் ஒண்ணுமே கிடையாது, நத்திங். ஏன்னா இவங்க சொல்லக்கூடியது அங்க உள்ளதுதான் திருடி திருடி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேண்டாம், எந்த ஃபண்ட். இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா கடல் தண்ணிய குடிநீரா மாற்றணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளவு ஃபண்ட் வேணும், எவ்வளவு லேபர்ஸ் வேணும், இன்ஜினியர்ஸ் வேணும், அதோட டியூரேஷன் என்ன, ஒரு நாளே பண்ண முடியுமா? பட் வித்தின் அ செகண்ட் அந்த கடல் தண்ணி அப்படி எடுத்து கையில வச்சு ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த குடின்னு கொடுக்குறாங்க. நிறைய டீச்சர் கொடுக்கும்போது ஆத்து தண்ணி கடல் தண்ணி தான் கொடுத்துக்குவோம். ஒரு காலத்துல அப்படி இருக்கு. அந்த தண்ணி அப்படி கையில எடுத்துட்டு அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு கொடுக்கும்போது தேன் மாதிரி இனிக்கும். கசப்போ துவப்போ ஒண்ணுமே. நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு கூட டீச்சர் எங்க வளர்க்கப்பட்டது? ஆத்துலதான், தண்ணியை வச்சுதான் கொடுக்கப்பட்டது. நீருக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு. ஆனா அந்த நீர் ஆற்றலை நாம தெரிந்து கொண்டு பயன்படுத்த தெரியும். நம்ம கையில தொட்ட உடனே அழுக்கா போகுது, நம்ம பார்த்த உடனே கழிவா போகுது. அப்ப நம்மள்ட்ட எப்படி இருக்குதுன்னா இந்த உறுப்புகள் எல்லாம் எப்படி நான் முதல் சொன்ன ஒரு கத்தி மழுங்கி போய் இருக்கிறது, ரஸ்டட். குரு பிடிச்சதுனால அதுக்கு வெட்ட முடியவில்லை. அந்த மாதிரி இந்த உறுப்புகள்ல கர்மா ஒட்டிக்கிட்டு. கர்மா அப்படியே அதை நீங்க பிரிங்க. அதான் வள்ளலார் சொன்னாங்க, 7 திரை கொண்டு மூடப்பட்டு இருக்கிறீர்கள். ஒவ்வொரு திரையும் திறந்தால்தான் உங்க உண்மை சுரூபம் தெரியும். இட்ஸ் ட்ரூ. அவர் அனுபவிச்சு சொன்னார், பொய் இல்ல, உண்மை. 7 திரை தாண்டி எல்லா உறுப்புகள்லையும் ஒவ்வொரு உறுப்புலையும் ஆத்தை. கண்ணுல தான், காதுல தான், மூக்குல தான், கையில தான், கால்ல தானே இல்லை. அப்ப இந்த உடம்ப நம்ம விரயம் பண்ண முடியுமா? பண்ணலாமா? அப்ப ஞானத்துக்கு போறது எதுக்குன்னா இந்த உடம்பின் ஆற்றலை பெறுவது. முதல்ல அதுதான். உருவத்தில் உள்ள ஆற்றலை பெறணும், ரெண்டாவது அருவத்தில் உள்ள ஆற்றலை. உருவத்தின் ஆற்றலை அனுபவிக்காமல் அருவத்தின் ஆற்றலை பெற முடியாது. அதனால்தான் திருமூலர் சொன்னார், உடம்பை முன்னர் எழுத்தென்றிருந்தேன், உடம்பினுக்குள் உருபொருள் கண்டேன், உடம்பினுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யான் இருந்து ஓங்கினேன். நான் இப்ப உடம்பதான் பார்த்துட்டு இருக்கேன், உடம்பதான் பாதுகாத்துட்டு இருக்கேன். என் சிந்தனை எல்லாம் இப்ப உடம்புலதான் இருக்கிறேன். நம்மளும் உடம்புலதான் இருக்கோம். இந்த பார்வை வேற, அந்த பார்வை. நம்ம உடம்புலதான் பார்வை வைக்கிறோம்னா ஸ்ப்ரே அடிக்கிறதுலயும் இமாமி தேடுறதுலயும் இல்லையா, அம்மாமிய பார்க்க போகும்போது இமாமி தடவிக்கிட்டு தலையில ஹேர் பண்ணிட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு நல்லா ஷர்ட் எல்லாம் போட்டு காலல்ல பட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு அப்படிலாம் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இதான் உடம்ப தேத்துறது. காலில் ஷூவும் சாக்ஸும் போடுறது இல்ல. காலில் எப்படி வேணும்? உங்க கால் ஒரு வீட்டை பதித்தால் அந்த வீடு பாக்கியம் அடையும். சும்மா இல்ல. அந்த காலத்துல மகான்களை எங்க வீட்டு வாசல் மிதிச்சா போகும், எங்க வீட்டுல கால் வைங்க, அந்த கால் பாதத்தை தொட்டு கும்பிடுவாங்க. இந்த உடம்புலயே மோசமானது கால் தான் சொல்லுவோம். உறுப்புலயே அவன் கால் கொண்டு வைக்கிறான் பாருங்க. கால் நல்லதுன்னா நிதி இல்ல சொல்லுவாங்க. காலை எட்டி உரைச்சன என்ன ஆகும் தெரியுமா பாருங்க. யோசிச்சு பாருங்க. கால் அழுக்கு, ஆனா அந்த காலை கழுகி பாத பூஜை பண்ணுவாங்க. இதெல்லாம் யாருக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது? அப்ப அவன் உடம்புல எதுவுமே தவறு கிடையாது. ஆனா இருந்தாலும் இப்ப என்ன இருந்தாலும் ஒவ்வொன்றையும் அந்த உயிர் பிள்ளை ஒரு பொம்பளைதான் இருக்க, அந்த பொம்பளைக்கு அந்த பெண் தன்மை இல்லைன்னு வைங்க, ஒரு பிள்ளையும் இருக்காது. பெண்மையாக கூட உடம்பு இருக்காது. பார்க்கிறோம் பேச்சு குணங்கள் எல்லாம். நம்ம அது பெண்ணுன்னு ஒதுக்க முடியாது, அசிங்கம்னு சொல்ல முடியாது. ஆற்றல் அவருடைய கர்மாவை தணிப்பதற்காக அது வழங்கப்பட்டது. அதே போல நீங்க உண்மையை உணர்வதற்காக இந்த உடம்பு வழங்கப்படும்.